வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 10th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேரம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம். 2 மார்க் கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 231 இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்ஹெட்டிங் 10.7.1. ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தேரம் பார்ப்போம். The first theorem states that the complement of sum of two logical inputs, அதாவது A அப்படிங்கிறது ஒரு இன்புட்டு, B அப்படிங்கிறது இன்புட், இன்னொரு இன்புட்டு. இப்போ இந்த ரெண்டு இன்புட்டையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஜென்ரலாகவே இங்கிலீஷில் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பின்னாடி இருந்து எடுக்கணும். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஆஃப் டூ லாஜிக்கல் இன்புட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஆஃப் டூ லாஜிக்கல் இன்புட்ஸ். அப்போ ஒரு இன்புட் வந்து என்னது ஏ, இன்னொரு இன்புட் வந்து என்னது பி. முதல்ல அந்த ரெண்டே என்ன செய்யணும், சம் பண்ணணும். சம் பண்ணிவிட்டு அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், எடுக்கணும். அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி வேல்யூ எடுக்கணும். அப்படி எடுக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் டூ காம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ டூ காம்ப்ளிமெண்ட்ஸ்னால் ஏ டேஷ்னு போட்டால் தான் A complement, A dash B dash. இந்த ரெண்டுக்கும் ப்ராடக்ட் என்ன, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதையும் இவ்வளவும் எழுதிட்டு A ப்ளஸ் B காம்ப்ளிமெண்ட் இந்த லைனே எழுதணும். இப்படி எழுதினா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். செகண்ட் தேரம் என்னன்னு பார்க்கலாமா? The second theorem states that the complement of product of its two inputs. ஸோ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு இன்புட்டையும் என்ன செய்யணும்னா முதல்ல ப்ராடக்ட் பண்ணிக்கணும். ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். The product of complement of two inputs is equal to sum of its complements. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதணும்? A dash A dot B the whole dash is equal to A dash plus B dash. ஓகே, இதுதான் செகண்ட் தேரம். ரெண்டு தேரத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் கரெக்டாக படிங்க. ஈஸியான ஒரு கொஸ்டின், கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்லாம் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக 2 மார்க்ஸ் எடுக்கலாம். தேங்க்யூ.